நாம இந்த வீடியோல பார்க்க போறது வடமதுரை விருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவன் கோவில் பற்றி தான். இந்த கோவில் எங்கு உள்ளது, இந்த விருந்தீஸ்வரர் ஆலயத்தின் வரலாறு என்ன, இந்த விருந்தீஸ்வரர் கோவிலின் பெயர் காரணம் என்ன, இந்த கோவிலுக்கு போவதால நமக்கு என்னவெல்லாம் நன்மை எல்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போற ரோட்ல 13 கிலோமீட்டர் தொலைவுல துடியலூர் பக்கத்துல இருக்கிற வடமதுரையில இந்த விருந்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்டது. சோழர்கள், பாண்டியர்கள் மானியங்கள் வழங்கியுள்ளனர். இந்த விருந்தீஸ்வரர் ஆலயம் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த சிவன் கோயில். இங்கு சிவபெருமான் தான் விருந்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். சுந்தரர் ஒருமுறை மிகுந்த களைப்புடன் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார். அப்போது வேட்டுவகுல தம்பதியினர் கீரையுடன் சேர்ந்த உணவை சுந்தரருக்கு பரிமாறியுள்ளனர். பிறகுதான் சுந்தரர் உணர்ந்தார், வந்தது இறைவனும் இறைவியும் மட்டுமே என்று. லட்சுமி நாராயணனுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டால் பிரிந்த தம்பதியினர் சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. புதிதாக திருமணமானவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் அவர்கள் வாழ்வில் நிறைய நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை. செய்வ கடவுளான சிவனுக்கு 12 திருமறைகள் பாடப்பட்டிருக்கிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இணைந்து 7 திருமறைகள் பாடியுள்ளனர். இந்த கோவில் 4 யுகங்களில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது. 4 யுகங்களிலும் கிருதா யுகத்தில் கணேசனும், துவாரகா யுகத்தில் அகத்திய முனிவரும், கிரேதா யுகத்தில் கந்தவா முனிவரும் இந்த விருந்தீஸ்வரரை வணங்கி ஆசி பெற்றனர். கலியுகத்தில் முருக விருடி என்னும் முனிவர் தற்போது மதுரை நதிக்கரையில் தன்னாசி கோவில் என்னும் இடத்தில் இருக்கிறார். இந்த விருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு குடிசைபதி என்னும் பெயரும் உண்டு. இந்த கோவிலின் பெருமை சொல்லும் புராணம் திருத்துடிசை புராணம். இது கொடிகார மரத்தில் 2002ஆம் ஆண்டு கண்டறிந்தார்கள். இந்த நூலில் குலோத்துங்கன் வாவி, செங்கோல் வாவி எனும் தொடர் காணப்படுவதால் இது 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்டது என அறியப்பட்டது. 2006ஆம் ஆண்டு கோவை மாவட்ட கல்வெட்டுக்கள் எனும் நூலில் இந்த கோவிலின் கல்வெட்டுக்கள் விவரம் வெளியிடப்பட்டது. மற்றொரு சக்தி வாய்ந்த சிவன் கோவில் திருவண்ணாமலை பற்றிய வீடியோ ஐ பட்டன்ல கொடுத்துருக்கிறேன். இதை பார்த்துட்டு அதை பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும். இந்த விருந்தீஸ்வரர் ஆலயத்தின் தலவிருச்சம் முருங்கை இலை. சந்திரன் பழிதீர்க்கவும் மகத மன்னன் சாபம் நீங்கவும் இந்த விருந்தீஸ்வரரை வழிபட்டு சாப விமர்சனம் பெற்றனர். இக்கோவிலின் நந்தி அதிகார நந்தி எனப்படுகிறார். இந்த நந்தியை வழிபட்ட பின்புதான் சிவனை வழிபட வேண்டும். இக்கோயிலின் சூரிய சந்திர இருபுறம் உள்ளனர். மேலும் தட்சிணாமூர்த்தி, லட்சுமி நாராயணன், ஆஞ்சநேயர் சன்னதி, முருகர், சுப்பிரமணியர் எனும் பெயரில் சன்னதிகள் உள்ளது. பங்குனி 17இல் சூரியகதிர் விருந்தீஸ்வரர் மீது விழுவது சிறப்பு. மகா சிவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, தைப்பூசம் போன்றவை கொண்டாடப்படும் விழாக்கள். ஜூலை 11, 2019 மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.